கார்த்திக், இன்னைக்கு விருந்தினர் பக்கத்துல கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். ஒத்த ஓட்டு முத்தையா திரைப்படத்தின் ஒளிப்பதிவாளர் திரு S.A. காத்தவராயன் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். லெட்ஸ் வெல்கம் சினிமாட்டோகிராஃபர் S.A. காத்தவராயன். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பரா இருக்கும். ஓகே. ஸோ ஒத்த ஓட்டு முத்தையா படம், ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ணதே உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்குது சார்? எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கீங்க? ஆமாம், நமக்கு எல்லாருக்குமே வந்து சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்ருக்க ஒரு காமெடி லெஜெண்ட் அவர், கவுண்டமணி சார். அவரோட படம் சொன்ன உடனே எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. ப்ளஸ் அது கூடவே சேர்ந்து கொஞ்சம் பயமும் இருந்தது, அவரை எப்படி ஃபேஸ் பண்ணுறது அந்த இது. ஆனால் முதல் நாள் வந்து ஹேண்ட் ஷேக் ஒன்று கொடுத்தாரு. அந்த ஹேண்ட் ஷேக் இருக்குல்ல, அதில் அவ்வளோ தைரியம் இருந்தது. எதுவும் இல்லை சார், ஆனால் ஃபஸ்ட் டைம் என்னை மீட் பண்ணது அவர் சார்ன்னு தான் கூப்பிட்டாரு. நான் சொன்னேன், சார் பேர் சொல்லுங்கள் அப்படின்னு. இல்லை சார், கேமராமேன் சார் அப்படின்னாரு. அப்போ அந்த நிறைய தைரியத்தை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கடைசி முடிகிற வரைக்கும் இல்லை, இப்போயும் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம் அவரோட அந்த ஜேர்னியை. அது ரொம்ப எனக்கு நல்லா எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது ஆரம்பிக்கும் போது. முடிகிற வரைக்கும் இப்போ வரைக்கும் அது அப்படி இருந்தது. ஓகே. பட் வந்து ஸ்பாட்லேயும் சார், பர்சனலாக வேறு எங்கேயாவது வெளியில் பார்க்குறப்ப சாரா ஷூட்டிங் ஸ்பாட்டில் கேமரா பக்கத்தில் இருக்கும்போது அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுப்பாரு. எனக்குன்னு இல்லை, எல்லா டெக்னீஷியன் எல்லாருக்குமே. அப்போது அங்கே வந்து நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், சார்னு கூப்பிடாதீங்க, எனக்கு பேர் சொல்லி கூப்பிட்டா எனக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும்னு. இல்லை, நீங்கள் வந்து கேமராமேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் கேமராமேன் சார்னு கூப்பிடுவார். பர்சனலாக நான் நிறைய ஆஃபீஸ்க்கு போவேன், அவரை மீட் பண்ணுவேன். அப்போல்லாம் வந்து ஸ்ரீதர் அப்படின்னு, ஸ்ரீதர் காத்தவராயன் அப்படின்னு கூப்பிடுவார். அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஓகே. பட் அந்த கிராஃப்ட்டுக்கும் ஆமாம், பர்சனுக்கு கொடுக்குற அந்த ரெஸ்பெக்ட் ஆமாம் அவர். ஓகே. பட் ஆனால் நீங்கள் சொன்னீங்களே சின்ன வயசுலேருந்து பார்த்து நம்ம ரசித்த ஒரு லெஜெண்ட்டு, இந்த ஃபஸ்ட்டு ஃப்ரேம் நீங்கள் வச்சப்போ அது ஞாபகம் இருக்கா? என்ன ஷாட்டு? இருக்குது. ஃபஸ்ட்டு பூஜை அன்னைக்கு வந்தார். அவர் என்ன சொன்னார், பூஜை அன்னைக்கு அப்படியே ஷூட்டிங் கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்ட்டு. அப்போ அவர் அந்த படத்தில் ஒரு எம்எல்ஏ கேரக்டர். அப்போ எம்எல்ஏவாக அந்த கெட்டப்போட ஒரு என்ட்ரி ஷாட் மாதிரி தான் எடுத்தோம். அப்போ எனக்கு வந்து நான் நிறையா கேமரா ஹேண்டில் பண்ணியிருக்கேன், எல்லாம் ஒர்க் பண்ணியிருந்தாலுமே அவரை பார்த்தோன்னே ஒரு பதட்டம் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. ஏதாவது சொல்லுவாரா அந்த மாதிரிலாம். ஆனால் அவர் வந்து என்ட்ரி வந்த உடனே நேராக வந்து கேமரா கிட்ட வந்து கை கொடுத்தாரு, தைரியமாக பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் ஃபஸ்ட் டைம் அவர் என்ட்ரி வந்தது இன்னும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. வந்தவுடனே சிரிச்சுட்டு தம்ஸ் அப் பண்ணார். அவர் எனக்கு பண்ணதான் நினச்சி நான். ஓ வாவ். மேபி ஷார்ட்காக எடுத்தது அது உங்களுக்கு பண்ணதான் கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்க. அண்ட் சார், நீங்கள் எப்படி இந்த ப்ராஜெக்ட்குள்ளே வந்தீங்க? அந்த ஸ்டோரி இருக்கா? ஒரு படம் ஒன்று ஒர்க் பண்ணிருந்தேன், கேமரா ஆப்ரேட்டிவ் கேமரா, அகிலன்னு ஒரு படம். அந்த படத்தோட ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் மகேஷ்னு சொல்லி, இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர். அவர் மூலயமா தான் இந்த படத்துக்கு வந்தேன். அவர் வந்து முதல்ல என்ன சொன்னார், ஒரு சின்ன படம் ஒன்று வாங்க அப்படின்னு சொன்னார். நான் இப்போ வேற ஒரு படம் ஜென்டில்வுமன் ஒரு படத்தோட ஷூட்டிங்கில் இருந்தேன். அது நான் பண்ணிகிட்டு இருந்தேன், என்னோடய முதல் படம். அப்போது கூப்பிட்டுருந்தாரு, சரி ஏதோ ஒரு படம் சொல்கிறேன்னு போனேன். ஆனால் அவர் சர்ப்ரைஸாக வச்சுருந்தார். இந்த மாதிரி கவுண்டமணி சார் தான் லீட் பண்ணுறாரு. ஏன்னா அவருக்கு தெரியும், அவரும் நானும் கவுண்டமணி சாரோட பற்றி நிறையா காமெடியெல்லாம் பேசியிருக்கோம். அப்போ சர்ப்ரைஸாக கூப்பிட்டு போனார். அன்னையிலேருந்து டெய்லி செட்டில் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன் அவரோட. பட் ஆனால் நீங்கள் நம்ம டக்குன்னு கவுண்டமணி சார்னு சொல்கிறப்போ அவருடைய அந்த காமெடி கவுண்டர்ஸ் அதெல்லாம் தான் ஞாபகம் வரும். பட் படம் வந்து ஒரு சீரியஸான விஷயத்த ஹேண்டில் பண்ணுற ஒரு அப்பார்ட் ஃப்ரம் காமெடி. பட் அதை தாண்டி வந்து அவர் வந்து அந்த கேரக்டராகவும் சரி, பிஹைண்ட் த கேமராவுமே எப்படி இருப்பார் அவர் ஆன் த செட்ஸ்? அந்த படத்தை பொறுத்த மட்டும் நீங்கள் வந்து முதல்ல வந்து ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஒரு எம்எல்ஏ கேரக்டராக இருக்கும். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து அந்த 3 தங்கச்சிங்களோட அண்ணன், அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி பேக்ட்ராப்பில் இருக்கும். இன்பிட்வீனில் ஒரு ஃப்ளாஷ் கட் இருக்கும், அவரோட ஃப்ளாஷ்பேக். அது கொஞ்சம் சென்டிமெண்டலாக இருக்கும். அதனால் 3 வேரியேஷனாக அவர் மாறி இருப்பார் படத்தில். ஆனால் ரியலில் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபன் மூட் இருக்குல்ல, அது எங்கேயுமே குறையாது. அது ஷூட்டிங் அந்த டேக் முடிஞ்சிட்டு வந்து உட்காரதுலேருந்து அவரை சுற்றி உட்காந்துருக்கவங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணி சிரிப்பாங்க. அதே போல் எவ்வளோ நம்ம சிரிக்கிறோமோ எல்லாரையும் கலாய்க்கவும் செய்வார் நிறையா. சார், லைக் கலாய்ப்பாரு அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அந்த மாதிரி செட்டில் யாரையாவது கலாய்ச்சு அந்த மொமெண்ட் நிறைய பேரை கலாய்ச்சிருக்காரு. அது நீ சிரிக்கிறத பார்த்தா நிறைய சம்பவங்கள் நடந்து இதெல்லாம் வெளில சொல்லாமா வேணாமான்னு யோசிக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு இருக்குது, அவருக்கு பிரச்சனை இல்லை, எனக்கும் பிரச்சனை இல்லை. அதை பார்க்குறவங்களுக்கு நம்மளும் இப்படி சொல்லிட்டாரோன்னு ஒன்று இருக்கும். ரொம்ப இதாக சொல்ல மாட்டார் தவறா, ஆனால் அது அவங்களுக்கும் பிடிக்கும். ஏன்னா அவரோட காமெடி எல்லாமே மற்றவங்களை கலாய்க்கும் போது அவங்களுக்கும் பிடிக்கிற மாதிரி தானே இருக்கும். அது ஒரு முறை நாங்கள் வந்து எப்போவுமே சினிமாவில் இருக்கவங்களுக்கு தெரியும், இப்போ ஆர்டிஸ்ட் வர்றதுக்கு முன்னாடி
சில இன்செர்ட்ஸ்லாம் எடுக்கலான்னு பிளான் பண்ணோம். டைரக்டர், கேமராமேன் சேர்ந்து. ஆர்டிஸ்ட் இல்லாத போர்ஷன் இல்லைனா சின்ன ஆர்டிஸ்ட் வேறு யாராவது பேக்ரவுண்டில் இருக்க ஆர்டிஸ்ட்டை வச்சுப்போம். அப்படி நாங்கள் பிளான் பண்ணலான்னு நினைக்கிற ஒரு நாளும் பார்த்தீங்கன்னா, இவர் கேமராக்கு பக்கத்தில் வந்து ரெடியாகி உட்காந்துருவார். சாப்பிட்டு மேக்கப்போட. ஒரு நாள் கூட அது எடுக்க முடியும். ஏன்னா அவரை வச்சுக்கிட்டு நம்ம எடுக்க முடியாதுல்ல. அப்போது உட்காருங்க, வரட்டும் எல்லோரும் வரட்டும்ன்ட்டு உட்கார வச்சுருவாரு. அப்படி உட்கார வச்சுருக்கும்போது ஒரு ஆர்டிஸ்ட் ஒருத்தர் அவர் எங்ககிட்டேருந்து பேசிட்டு எழுந்து போனார். அப்போ என்கிட்ட சொன்னார், சார் இந்த விக்னேஷ் இருக்காரே அப்படின்னாரு. நான் வந்து, சார் இல்லை சார் அவர் பேர் சுப்பிரமணியன். தெரியும் சார், விக்கு வச்சவங்கலாம் எனக்கு விக்னேஷ் தான் அப்படின்னு அப்படியே போகிற போக்கிலே சொல்லிவிடுவார். அவருக்கும் பதட்டமாயிடுச்சு, யார் அந்த போகிற ஆர்டிஸ்ட்டுக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு நாள் வந்து நம்ம சரி செகண்ட் படம் அப்படின்றதுனால நமக்கு வந்து சஜஷன் நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல. அப்படி இன்னொருத்தர் வந்து அவரும் ஆர்டிஸ்ட் தான். கேமரா இங்கேருந்து கொஞ்சம் இந்த ஆங்கிளில் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். நான் இப்போ அங்கே இருக்கிற சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு எனக்கு ஒரு குழப்பம். ப்ளஸ் இவர் வேறு ஒரு பக்கம் வந்து ஆங்கிளை இதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தனால நான் பார்த்துருந்தேன். இதை தூரத்துலேருந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தார். இங்கே வாங்கன்னாரு. நான் என்னவா அப்படின்னாரு. சார் இல்லை சார் ஆங்கிள் கொஞ்சம் லோவாக எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். அது ஒன்றும் இல்லை சார், அவர் இப்போ தான் அவதார் 3 எடுத்துகிட்டு வந்துருக்காரு. அதனால் உங்களுக்கு ஐடியா கொடுக்குறாரு. அந்த மாதிரி ஃபன்னாக போகிற போக்கில் அது பார்த்த உடனே அடிப்பார். ஓகே. இப்போ நீங்கள் அந்த ஸ்பாட்டில் இருந்திருக்கீங்க, இவ்வளோ கேட்டிருக்கீங்க. நீங்கள் ஏதாவது வெளில போகிறப்போ உங்களை பற்றி ஏதாவது ஜாலியாக அவர் கலாய்ச்சி? அவர் அது வந்து நான் இப்போ வந்து சுற்றி உக்காந்துட்டு இருப்போம் 4-5 பேர். ஒவ்வொருத்தரும் எழுந்து போகும்போதும் அவங்களுக்கு ஒரு பேர் பெக்குலியராக அப்படி ஒரு பேரை சொல்லிடுவார். இப்போ எக்ஸாம்பிள் விக் வச்சுருந்தா விக்னேஷ் அந்த மாதிரிலாம் சொல்லும்போது இப்போது எனக்கு எழுந்து போக தயக்கமாக இருக்கும். ஏன்னா நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம எழுந்து போகும்போது நம்மளை சொல்லிடுவாரோ. அப்போ சார் கூப்பிட்றாங்க போங்கன்னு சொல்லுவார். இல்லை சார் நான் எழுந்து போகும்போது நெகட்டிவ் வைப்ரேஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாரு. அவங்கள தான் சொல்லுவேன்ற மாதிரி. ஓகே, வேற யாரையும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி. ஓகே, பட் ஆனால் நம்ம வந்து வெளியில் கேள்விப்பட்டிருக்கோம், அவர் வந்து தமிழ் சினிமா நடிக்கிறதா இருந்தாலும் அதை தாண்டி உலக சினிமா நிறையா பார்ப்பார். இப்போ ஒரு நாலேஜோடு இருப்பாருன்ட்டு மேபி அவரோட சஜஷன்ஸ் இல்லை அவர் ஏதாவது சொல்கிற விஷயங்கள் மேபி ஓகே நம்ம இந்த பெர்ஸ்பெக்டிவில் அவரை பார்க்கலையே அப்படின்ற உங்களுக்கு ஒன்று இருந்திருக்கும்ல. நான் வந்து மானிட்ரு இருக்கோம் ஷூட்டிங்கில். நான் கேட்பேன், சார் வந்து மானிட்ரு பாருங்கன்னு. ஒரு நாளும் வந்து மானிட்டர் அவர் பார்க்கவே இல்லை, பார்த்ததும் இல்லை. எதுக்கு சார், நம்ம நடிக்கிறது தான் நம்ம வேலை, விட்டுருங்க சார் சொல்லுவார். சரிங்க சார், நீங்கள் வந்து எந்த மாதிரி படம் விரும்பி பார்ப்பீங்கன்னாரு. அவர் என்கிட்ட சொன்னது இது வரைக்கும் 5 படம் தான் தமிழ் படமே பார்த்துருக்கேன். அது பாலச்சந்தர் சார் படம், பாரதி ராஜா சார் படம், அப்புறம் ரஜினி சார் படம், கமல் சார் படம், அப்படி இன்னும் ஒரு 2 படம் எதுவும் சொன்னோம். மொத்தம் 5-6 படம் தான் பார்த்துருக்காரு அவர். மற்றதெல்லாம் இங்கிலீஷ் படம் தான். நீங்கள் இங்கிலீஷ் படத்தை எந்த படத்தை பற்றி கேட்டாலும் அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது, சார் இப்போ வந்து சம்மர் ரிட்டர்ன் ஒரு படம் வந்து அப்படி பேசுவார். ஸ்லாங்கில் அப்படியே பேசுவார். டேனியல் கிரேக்னு ஒரு ஹீரோ அப்படின்லாம் பேசுவார். அப்படி தான் அவர் எல்லாமே இங்கிலீஷ் படம் தான் நிறைய விரும்பி பார்க்குறது அவர். ஓகே, பட் என்னென்னா அது எல்லாமே பார்த்துட்டு இந்த ஃப்ளேவரில் அவர் ஒரு கவுண்டர் அடிக்கிறாரு. அதுதான் புரியல. அவர் வந்து அவரோட ஓன் உள்ள பிளட்டான எனக்கு தெரியல. அவர் பார்க்குறது எல்லாமே இங்கிலீஷ் படம். இன்னும் நீங்கள் ஆச்சரியமாக இருக்கும், அவர் iPhone 16 Pro வச்சுருப்பார், ஆனால் வாட்ஸ்அப் இருக்காது அதில். அது என்னங்க பச்சை கலரில் ஒன்று வருமே ஏதோ அப்படின்னு வாட்ஸ்அப்பை. அப்புறம் வீடியோ பார்க்குறாங்க யூடியூப்பை சொல்லுவார். அது ஆனால் எல்லாம் தெரியும், ஆனால் எதுவுமே ஃபோனில் அது வச்சுக்க மாட்டார். டெலிஃபோன் எடுத்துகிட்டு வாங்கினார் அவருது அந்த iPhone 16 Proவை. நீங்கள் அது ஆனால் எல்லா டெக்னாலஜியில் நல்லா அப்டேட்டடாக இருப்பார், ஆனால் அது உள்ளே இருக்க அந்த தேவையில்லாத விஷயம்லாம் வச்சுக்க மாட்டார். தனக்கு தேவையில்லாததை விட்டுருவாரு. என்ன சார் ஃபோன் பண்ணால் எடுக்கிறாங்க, பேசுகிறோம், அவ்வளோதானே சார். ஸோ இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிட்ட மாதிரி. நான் நடுவில் அவரை பார்த்துட்டு அன்இன்ஸ்டால்லாம் பண்ணேன், ஆனால் நம்ம ஒர்க்குக்கு அது செட் ஆகலை. நீங்கள் கலர் அனுப்பணும், இது கேமரா லிஸ்ட் சொல்லணும். ஆமாம் கரெக்டு. அதனால் நான் இருந்தேன், ஒரு வாரம் இருந்தேன். ஏன்னா அவரால் இருக்க முடியுது, ஆனால் முடியல, ஒர்க்காக முடியல. பர்சனலாக ஓகே ஆயிடுச்சு, ஒர்க்காக முடியல. ஓகே, அதை தாண்டி வந்து நீங்கள் அவர்கிட்ட இந்த கற்றுக்கிட்ட விஷயங்கள் சார், மேபி சினிமாவா ஒர்க்கா? அவர் வந்து ஒரு நாள் திடீர்னு கூப்பிட்டு, சார் 100 மேக்ரோலாம் வந்திருக்கான்னாரு. 100 மேக்ரோன்னு ஒரு லென்ஸ் இருக்குது, அவர் பாருங்கள் அதுலேயும் இருக்கார். அதெல்லாம் மைண்டில் இருக்குது. அவர் வந்து கேட்கணுன்னு அவசியம் இல்லைல்ல, அவர் கேமரா வந்து பார்க்குறதில்ல, மானிட்டர். ஆனால் என்கிட்ட திடீர்னு கூப்பிட்டுக்கிறேன், சார் 100 மேக்ரோலாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்டார். சார் இல்லை சார். அப்படியா அந்த மாதிரி திடீர்னு கேட்பாரு. ஓகே. அண்ட் சார் ஒத்த ஓட்டு முத்தையா படத்தோட டைரக்டருக்கும் உங்களுக்குமான அந்த பாண்டிங் எப்படி இருந்தது? அது நான் உண்மையாக சொல்லணும்னா ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போது எனக்கு வந்து அவர் வந்து நம்மளோட ஏஜில் அதிகமாக இருக்க, அனுபவத்துலேயும் எல்லாத்துலேயும் அதிகமாக இருக்காங்க. எப்படி செட் ஆகுன்ற ஒரு தயக்கம் இருந்தது எனக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் ஆல்ரெடி காமெடி ட்ராக் எழுதுகிற ரைட்டருன்றதுனால அவரும் ஆல்மோஸ்ட்
கொஞ்சம் நம்ம வேவ் லென்த்துக்கு காமெடியாக டைமிங்கில் சொல்லி 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 அப்படி சிங்க் ஆகிட்டார். அப்புறம் அவரும் கவுண்டமணி சாருக்கும் உள்ள அந்த இது ஆல்ரெடி அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தனால கொஞ்சம் ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக ஆகிடுச்சு. அவருக்கும் எனக்கும் செட் ஆகிடுச்சு. பட் ஆனால் அந்த உங்களுக்கு எப்போ அந்த கம்ஃபர்ட் வந்துச்சு சார்? ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு அந்த ஒரு பயம் இருந்துச்சு, லேட்டராக நீங்கள் வந்து அந்த ஒரு கம்ஃபர்ட் வந்துச்சுன்னு சொன்னீங்களே, எந்த மொமெண்ட்லேருந்து? எனக்கு அது கொடுத்தது கவுண்டமணி சார் தான். அவர் வந்து எதனால் அவருக்கும் எனக்கும் என் கூட வந்து பேசி அவர் வந்து இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அவர் வந்து என்கிட்ட கொடுத்த கம்ஃபர்டபுள் தான். சார் இது உங்கள் படம். அவர் முன்னாடி இருக்கும்போது ஒரு பதட்டம் இருக்குல்ல, நீங்கள் தேவையில்லாமல் யோசிக்காதீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கள், உங்கள் விருப்பத்துக்கு பண்ணுங்கள், உங்கள் திறமையெல்லாம் காட்டுங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு கம்ஃபர்ட் அவர் தான் ஏற்படுத்தி கொடுத்தார். அதனால் அவர் கூப்பிட்றதுனால என்னென்னா எல்லாருமே ஆல்மோஸ்ட் நமக்கு அந்த ரெஸ்பெக்டை கொடுத்துட்டாங்க. அதனால தான் நினைக்கிறேன் அவர் செட்டை விட்டு வெளியே போனால் தான் என்ன பேர் சொல்லுவார். ஓகே, இந்த படத்துக்கான பிளானிங்ஸ் எவ்வளோ நாள் இருந்துச்சு சார்? எவ்வளோ நாள் ப்ரீ ப்ரொடக்ஷன் போச்சு? உங்களுடைய பணிகள் எவ்வளோ டேஸ் இருந்துச்சு? பிளானாக வந்து ஆக்சுவலாக எனக்கு வந்து அவங்க பிளானாக வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து ஒரு மாதம் அந்த மாதிரி போகும். நான் கொஞ்சம் லேட்டாக தான் அந்த டீமுக்குள்ளே போனேன். அப்புறம் அவங்க ஆல்ரெடி முடிச்சு வச்சுருந்தாங்க எல்லாமே. அப்போ நான் போய் ஒரு 10 நாள் லொக்கேஷன் பார்த்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டோம். போனதுக்கப்புறம் எனக்கு அதான் முன்னாடியே வந்து செட் ஆகலை. அந்த என்னென்னா காமெடி படம் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் காமெடி படத்தை ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஏன் வேணும்னா, இப்போது நம்ம மற்ற படங்களுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, இப்போ 3 பேர் ஷாட்டில் இருக்கோன்னா இந்த 3 பேருக்கு என்னென்ன மூமெண்ட் என்னென்ன பண்ண முடியுமோ ட்ராக்லேருந்து லைட்டிங்லேருந்து என்னெல்லாம் செட் பண்ணிவிடுவோம். என்ன ஷாட் நடிக்க போகிறாங்களோ ஆர்டிஸ்ட் அதை நடிச்சிருவாங்க. ஆனால் காமெடி படத்தில் என்னென்னா, அவங்க நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது பேசாத டைலாகை பேசிகிட்டே இருப்பாங்க. அவங்க எப்படி கவுண்டர், ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு காமெடி இம்ப்ரூவ் ஆகும். அது எனக்கு புதுசாக இருந்தது. அப்போது எனக்கு கேமரா இந்த பக்கம் திருப்புறதா அந்த, ஏன்னா இவங்க பேசுகிறாங்க, நம்ம பிளான் பண்ணது இவங்க கவுண்டமணி சார் இருக்குன்னா ஆப்போசிட்டில் ஒரு டைலாக் போடுறாங்க. இதெல்லாம் எனக்கு புதுசாக இருந்தது. அப்போ நான் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டேன். அப்போ அவர்கிட்ட சொன்னேன். அவரே சொல்லிட்டார், சார் காமெடியில் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும், நீங்கள் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டா தான் அப்படின்னு சொன்னேன். அது எனக்கு ஒரு ஆஃப் அ டே எனக்கு எடுத்தது டைம். அதுக்கப்புறம் எனக்கு ஈஸியாகிடுச்சு. அப்போது வேறு யாராவதாக இருந்தால் அந்த கம்ஃபர்ட் எனக்கு கொடுத்துருப்பாங்களான்னு தெரியல. கவுண்டமணி சார் வந்து எனக்கு அதை கொடுத்ததுனால எனக்கு ஈஸியாகிடுச்சு. ஸோ படத்தை பற்றி வந்துட்டு நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ உங்களை பற்றி சொல்லுங்கள், நீங்கள் எப்படி வந்து சினிமாட்டோகிராஃபி சூஸ் பண்ணீங்க? நான் சின்ன வயசில் வந்து நான் மெட்ராஸ் பிறந்து வந்தாலாம். மெட்ராஸில் இருக்கவங்களுக்கு அப்போ வந்து தீம் பார்க்குனால் நமக்கு இன்ஸ்டியூட் தான், தரமணி இன்ஸ்டியூட் தான். இப்போது மாறி இருக்குது. அப்போது வந்து தீம் பார்க்கில் இருக்க வேண்டிய விஷயம் எல்லாம் இருக்கும். அப்படி நான் வீட்டில் அம்மா கூப்பிட்டு வந்திருந்தாங்க. இப்போ என்ட்ரன்ஸில் ஒரு படம் ஷூட்டிங் போயிட்டுருந்தது. அந்த ஷூட்டிங்கில் வந்து ஒருத்தர் க்ரேன், இப்போ க்ரேன்னு எனக்கு தெரியும், க்ரேன் கேமரா வச்சு எடுக்கிற எக்யூப்மெண்ட்டு, அதில் ஒருத்தர் மேலே போயிட்டு வந்திருந்தார். அது எனக்கு பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. அது சத்யராஜ் சார் படம். அவர் பார்த்துட்டு எல்லோரும் உள்ளே போயிட்டாங்க, நான் உள்ளே போகல. அது ஈவினிங் வரைக்கும் அங்கே ஷூட்டிங்லேயே தான் இருந்தேன் எல்லாத்தையும் பார்த்துட்டு. அப்போது சத்யராஜ் சார் கூப்பிட்டாரு, எப்படி தனியாக, நீ யார் தனியாக இங்கே இருக்கணும்? இல்லை அம்மா எல்லாம் உள்ளே போயிருக்காங்க, அக்கா எல்லாம் அப்படின்னு. ஏன் இங்கேயே பார்த்துட்டு இருக்க? இல்லை இது பார்க்கும்போது நல்லா ஜாலியாக இருக்குது, அவர் ஜாலியாக விளையாடிட்டு இருக்காரு. நமக்கு அது பார்க்கும்போது சீசா மாதிரி இருக்கும். அவர் மட்டும் ஜாலியாக விளையாட்டுருக்காரு என்ன அப்படி. அப்போ சின்ன பையன்றனால நான் அப்படி பேசிகிட்டு இருந்தேன். அப்போ அவர் தான் சொன்னார், இதுதான் வந்து கிரேன் கேமரா வச்சு எடுப்பாங்கன்ட்டு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு சைன் ஒன்று போட்டு கொடுத்தாரு, அன்புடன் உங்கள் சத்யராஜ் அப்படின்னு. அப்படி தான் எனக்கு அது கேமராவை பார்த்து பழக்கம். வச்சிருக்கீங்களா? ஆமாம், சிக்னேச்சர் கொடுத்தது. அது பயங்கர காம்போட பண்ணியிருக்கீங்களே. சின்ன வயசுலேயே வந்து சத்யராஜ் சார் பார்த்தா இப்போ கட் பண்ணால் கவுண்ட். அதே போல் படமும் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு பார்த்த செலிப்ரிட்டி அவர். படமும் ஃபஸ்ட்டு நானும் வந்து நிறைய இங்கிலீஷ் படம் தான். அப்பா வந்து சைக்கிளில் உட்கார வச்சு தேவி தேட்டர் அப்படி மவுண்ட் ரோடு ஃபுல்லாக இங்கிலீஷ் படம் தான் நான் நிறைய பார்த்துருக்கேன். அப்போது ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட, சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாருக்கிட்டும் நான் வந்து, ஏன்னா அவங்க பார்க்காத படமாக நம்ம பார்த்ததுனால அதை போய் பெருமையாக சொல்லிகிட்டே இருப்பேன். அப்படி அவங்க ஒரு படத்தை பார்த்து எல்லாரும் என்ன ஒரு நாள் கலாய்ச்சிட்டே இருக்கிறாங்க. என்ன படம்னு பார்த்தா அவ்வளோ காமெடி அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாங்க. நான் வந்து அந்த படத்தை பார்த்தே ஆகணும்னு அம்மாக்கிட்ட சொல்லி கூப்பிட்டு போக சொல்கிறேன். நாங்கள் போன நேரம் தேட்டரில் வந்து வேற ஒரு படம் ஓடிட்டு, இதயம்னு ஒரு படம். நீ அந்த டைமில் சின்ன பையனுக்கு அந்த இதயம் படம் புரியல அப்போது. ஏன்னா அதில் ஃபைட் இல்லை. எனக்கு நம்ம சின்ன வயசில் பார்க்கும்போது ஆக்ஷனாக பார்ப்போம்ல. அப்போது நான் அழுதுகிட்டே, இல்லை அவங்க சொன்ன படம் தான் பார்க்கணும் அப்படின்னு மறுபடியும் அப்பா கூப்பிட்டு போனார். அந்த படம் தான் நடிகன். நடிகனில் தான் நான் ஃபஸ்ட்டு கவுண்டமணி சாரை பார்த்தேன் படத்தில் அதுலேருந்து அதுவும் சத்யராஜ் சார் படம் தான். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பார்த்த செலிபிரிட்டியும் அவர் தான்.
அப்படி தான் அது அந்த இன்ட்ரெஸ்ட்னால தான் நான் சினிமாவுக்கு வரணும்னு தோணுச்சு. ஓகே. இல்லைன்னா எனக்கு அந்த கேமரா தெரிஞ்சிருக்காது. ஓகே. ஸோ படம் பார்த்ததுக்கு அப்புறமா அவரை நேர்ல பார்த்தீங்களா? இல்ல அது வேற வேற நிகழ்வு? படம் பார்த்துட்டு தான். படம் பார்த்ததுக்கு அது எனக்கு கரெக்டாக எனக்கு பார்த்துட்டு தான் பார்த்தேன். மேபி அவர்கிட்ட ஏதாவது ஷேர் பண்ணிக்கிட்டீங்களா? எனக்கு இது அதிசயமாக இருந்தது. அந்த கிரேன் ம். ஓகே. அதை விட எனக்கு அதில் ஒருத்தர் போகிறாரு, ஜாலியாக வராரு. அதுவும் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இருக்காரு. அவங்க பேர் எதுவுமே இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது. ஆனால் அது இன்ட்ரெஸ்டாக இருந்ததுனால அது. அப்புறம் எப்படி இது நீங்க ப்ராப்பரா கத்துக்கணும்ன்ற டிசிஷன் எடுத்தீங்க? அதுக்கப்புறம் நான் வந்து ட்ரை பண்ணேன். எனக்கு எப்படி போகிறதுன்னு நமக்கு ரூட் இல்லை. ப்ளஸ் வந்து நான் வந்து ஸ்கூல் வரைக்கும் தான் படித்தேன். அதுக்கப்புறம் வந்து காலேஜ் போகிற அது ஃபேமிலி சூழலாக இருந்தது, போக முடியல. ஆனால் சினிமாவில் வந்து அந்த கேமரா, அந்த கிரேன் மட்டும் என் மைண்டில் இருந்துகிட்டே இருந்தது. ம். அப்புறம் முயற்சி பண்ணேன், ட்ரை பண்ணால் முதல்ல ஜீவான்னு ஒரு சினிமாட்டோகிராஃபர் இருக்கார். அவர்கிட்ட தான் ட்ரை பண்ணேன். எனக்கு டேரெக்டாக தெரியாது. அதுக்கப்புறம் இப்படிலாம் படம் பாருன்னு சில ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அப்படி கமிட் ஆனாங்களே, அவங்க மூலயமா இந்த படம் பாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது இவரை பற்றி தெரிய வந்தது. அவர்கிட்ட ட்ரை பண்ணேன். ஆனால் அண்ணா நகரில் ஒரு ஆஃபீஸ் இருந்தது. அப்போது ரெஸ்யூம் அதெல்லாம் கொடுக்கணுன்னா அப்போவே 70-80 பேர்லாம் கொடுத்து வச்சுருந்தாங்க. அது போக வெளில எப்பயுமே ஒரு 10-20 பேர் வெயிட் பண்ணுவாங்க. அப்போது ஒரு செக்யூரிட்டி அவர் சொன்னார், நீங்கள் இங்கே பார்க்காதப்பா, இவர் அடுத்து ஒரு படம் ப்ரொடக்ஷனில் பண்ண, நீ அங்கே போனீங்கன்னா ஃப்ரீயாக பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு அட்ரஸ் கொடுத்தாரு. அது வந்து தானு சார் ஆஃபீஸ். அந்த அட்ரஸ் கொடுத்தா நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் வருவாருன்னு. நான் கேஷுவலாக இருந்தேன். இவர் வந்தவர் என்கிட்ட வந்து எக்ஸ்கியூஸ் மீ சார்னு என்ன கூப்பிட்டாரு, ஜீவா சார். எனக்கு பதட்டமாயிடுச்சு. அப்புறம் இந்த மாதிரி தானு சார் ஆஃபீஸ் எதுன்னு, இப்போ மாதிரி கூகுளெலாம் இல்லைல்ல, நான் இதுன்னு காமிச்சிட்டேன். அப்புறம் நான் வெளியே வெயிட் பண்ணுறேன். மறுபடியும் தேங்க்யூ சார்னு என்கிட்ட சொல்லிட்டார். நான் இப்போ மறுபடியும் போய் அவர்கிட்ட கேட்குறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்தேன். அதுக்கப்புறம் முயற்சி பண்ணேன் போயிட்டு. அவர் நிறைய பேர் இருந்ததுனால எடுக்கு. அதுக்கப்புறம் வந்து இப்போ பாம்பேயில் இருக்கார் எங்கள் சார் சுதீர் கே சௌத்ரின்ட்டு. அவர்கிட்ட தான் முயற்சி பண்ணி ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இருக்க சீனியர் வெற்றிவேல் மகேந்திரன் இருக்கார், அவர்கிட்ட ஒர்க் பண்ணேன். அப்புறம் விவேகானந்தன் சந்தோஷம், இப்போ கடைசி வரைக்கும் அவர்கிட்ட தான் ஒர்க் பண்ணிருந்தேன். இந்த மாதிரி ஒரு நிறைய கேமராமேன்ட்ட நான் நீங்கள் சொன்னீங்களே ஸ்டார்டிங்கில் வந்து சத்யராஜ் சார் மூலிமா ஏதோ ஒரு விஷயம் இங்கே நடந்துச்சு. நம்ம வந்து நிறைய இந்த காம்பினேஷனை பார்த்து ரசிச்சிருக்கோம், சத்யராஜ் சார் அண்ட் கவுண்டமணி. இப்போ கவுண்டமணி சார் கூட படம் பண்ணியாச்சு, சத்யராஜ் சார் கூட இன்னைக்கு மேபி இந்த காம்பினேஷன்லாம் பற்றி பேசியிருக்கீங்க? நான் அதுக்கப்புறம் வந்து ஒரு நிறைய வாட்டி ஷூட்டிங் ஹைதராபாத் போகும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 தடவை அவர் கூட ஃப்ளைட்டில் போயிருக்கேன். எனக்கு ஏன்னா அப்போ பேசின அந்த இது இருக்குல்ல, சின்ன வயசில் பேசிட்டோம். இப்போ போகும்போது எனக்கு 3 சீட்டு பின்னாடி இல்லை 3 சீட்டு முன்னாடி அந்த மாதிரி 3 முறை வந்திருக்காரு சத்யராஜ் சார். ஆனால் எனக்கு என்னன்னு தெரியல, அதை ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு தயக்கம். ஆமாம் அது இருக்குது. ஓகே. ஆனால் கூடிய சீக்கிரம் ஆசை, இன்ட்ரெஸ்ட். ஏன்னா முதல் பார்த்த செலிபிரிட்டி அவர் தான். ஓகே. சார் லைக் நீங்க நிறைய வருஷம் இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க. உங்களுக்கு யாராவது ஒரு பெஸ்ட்டான காம்ப்ளிமெண்ட் கொடுத்து உங்களை விஷ் பண்ணி அந்த மாதிரி ஏதாவது மெமரிஸ் இருக்கா? நிறைய இருக்குது. நிறைய பேர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் புக்ஸு கொடுத்துருக்காங்க. சிலது வந்து படித்து புரிஞ்சிக்க தெரியாது எனக்கு. அப்போ அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க டைம் எடுத்து. அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அப்படி வந்து இப்போது நான் ஒரு படம் ஒர்க் பண்ணிருந்தேன், ரவி மோகன் சார். அவர் வந்து ஒரு நாள் என்னை கூப்பிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. இன்னொருத்தவங்க பக்கத்தில் இருந்தாங்க, அவங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணார். இவரை பார்க்கும்போது பெரிய கேமராமேன் மாதிரி இருக்கார் அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. சார் நீங்கள் தான் சார் சொல்கிறீங்க, யாருமே எனக்கு அந்த மாதிரி வாய்ப்பு இன்னும் தரல அப்படின்னு சொன்னேன். என் வாய் முகூர்த்தம் உங்களுக்கு பழிக்கும் அப்படின்னு சும்மா ஜென்ரலாக சொன்னார். இப்போ அதுலேருந்து ஒரு 10 நாளில் எனக்கு ஒரு படம் கமிட் பண்ணேன். அந்த படம் தான் ஜென்டில் உமன்னு ஒரு படம். ஓகே. அப்புறம் அது கன்ஃபார்ம் ஆனவுடனே அவர்கிட்ட போய் சொன்னேன். என்ன படம் அப்படின்னு கேட்டார். இந்த மாதிரி நான் வந்து அந்த ஃப்ளோவில் நான் சொல்லிட்டேன், அது சொல்லக்கூடாது, ஃப்ளோவில் சொல்லிவிட்டேன், அது ஒரு சின்ன படம் சார் அப்படின்னு சொன்னேன். இப்போ அவர் சொன்னார், சின்ன படம் பெரிய படம் இல்லை, எல்லாமே படம் தான், நீ போய் தைரியமாக உங்கள் ஒர்க்கை நல்லா பண்ணுங்க அப்படின்னு விஷ் பண்ணி அனுப்பிச்சு. சார் உங்களுக்கு வந்து இந்த சினிமோட்டோகிராஃபி பற்றின ஒரு புரிதல் இல்லாத டயத்தில் ஆசை வந்தது அந்த கிரெயின் பார்த்து தான். நீங்கள் சினிமோட்டோகிராஃபர் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் முதல்ல இந்த கிரெயின் ஷாட் எது சார்? நான் அதுக்கு முன்னாடியே எடுத்திருக்கேன். அசிஸ்டண்டாக இருக்கும்போதே நிறைய நமக்கு அந்த வாய்ப்புலாம் வந்துடும், கேமரா ஆப்ரேட் பண்ணும்போதே வந்துடும். ஒரு நாள் வந்து அகிலன் ஒரு படத்தில் அதே மாதிரி ஒரு ஷாட் இருந்தது. அது வந்து 40 ஃபீட்னு சொல்லுவாங்க, கிரெயின் 40 ஃபீட் ஹைட்டு. அதில் ஹைட்டில் இருக்கும்போது ஒரு பெரிய பேக் ஷிப்லேருந்து விழற மாதிரி ஒரு ஷாட்டு. 5:45 ஆகிடுச்சு டைம். 6 o'clock பேக்கப் ஆக போகுது. அப்போ என்னென்னா இன்னொரு மூட்டை அது இல்லை, ஏன்னா அது லாரியில் எடுத்துகிட்டு வரணும். அந்த மூட்டை வந்து ஷிப்லேருந்து கடலில் விழற மாதிரி ஒரு ஷாட்டு. அப்போது அது அந்த 40 ஃபீட் கிரெயின்லேருந்து தான் அதை எடுத்தோம்.
அது சிங்கிள் டேக்கில் எடுத்தே ஆகணும். எடுக்கலைன்னா இன்னொரு மூட்டை ரெடி பண்ண முடியாது. மறுநாள் தான் ஷூட். எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். அப்போது அந்த 40 ஃபீட்லேயே ஒரு மூமெண்ட்லேயே ஒன்று எடுத்தேன். அது முடித்த உடனே கீழே இறங்கி வரும்போது டேரக்டர் அப்புறம் ரவிமோகன் சார் எல்லாருமே எனக்கு அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஓகே. அப்போது ஞாபகம் வந்தது. அந்த இது ஓகே, அந்த சீசா விளையாடணும்னு நினைச்சோம், கடைசியில் சீசா விளையாடிட்டோம் அப்படின்ற மாதிரி. அதில் ஒரு முறையும் நான் ஏறும்போதும் எனக்கு அந்த ஞாபகம் வரும். அந்த 2 ஞாபகம் வரும். அந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்டு ஒன்று சத்யராஜ் சார், அது ஞாபகம். இன்னொன்று சொல்லணும், கவுண்டமணி சாரை பற்றி நான் பார்த்தது, நான் அவரோட காமெடி எல்லாத்தையும் பார்த்ததை வச்சு நான் சொல்கிறேன். எல்லாருமே அவரோட டைமிங் சொல்லுவாங்க, அப்புறம் வந்து அந்த கவுண்டர் எல்லாமே சொல்லுவாங்க. ஆனால் அவரோட கவுண்டர் டைமிங்கில் எல்லாமே இன்ஃபர்மேஷனாக இருக்கும். உலகத் தலைவர் நிறைய பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே போவார். இப்போ எக்ஸாம்பிள் கரிபால்டின்னு, அது வந்து நம்ம கரிபால்டின்னு ஏதோ கிண்டல் பண்ணுறான்னு நினைப்போம். ஆனால் அவர் வந்து இத்தாலிய ஃபவுண்டர் அவர். அப்புறம் முசோலினியை பற்றி சொல்லுவார், ஆப்ரஹாம் லிங்கனை பற்றி சொல்லுவார், மைக்கேல் ஜாக்சன், ஜாக்கி சான், இங்கிலாந்து பிரதமர், அப்படி லைனாக சொல்லிகிட்டே வருவார். அப்புறம் எல்லோரா கேவ் பற்றி சொல்லுவார், அஜந்தா, சித்தன்ன வாசல், இப்படி எல்லாமே இன்ஃபர்மேஷனாக இருக்கும் அவரோட இதில். ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா பால் விற்பார். அதில் வந்து அவர் பால் கூப்பிட மாட்டார், ஒரு சுவிட்சை போடுவார், சுந்தரி பால் அப்படின்னு ஒரு ரேடியோவில் சொல்லும். அவங்க வந்து பால் வாங்கிடுவாங்க. நீங்கள் இப்போ பாருங்கள், எல்லோரும் வந்து காய்கறிலாம் அப்படி தான் விற்கிறாங்க. அவங்க சுவிட்சை போட்டு அதுதான் வந்து அனௌன்ஸ் பண்ணேன். அந்த மாதிரி பாருங்கள், இன்ஃபர்மேஷனாக இருக்கும் அவரோட காமெடியில். நான் பார்த்தது அதை நான் அவர்கிட்ட ஷேர் பண்ணேன். ஓ அப்படியா சார்ன்னுவார். ஆனால் அவர் எல்லாமே தெரியும், அவருக்கு புக்ஸ் இருக்கும், அவர் ஆஃபீஸ் ஃபுல்லாக புக்ஸ் இருக்கும். ஓகே, நிறைய நாலேஜ் படிக்கிற ஒரு ஆள். ஆனால் அது பெருசாக நீங்கள் பேசும்போது தெரியாது. ஆனால் கவுண்டரில் பாருங்கள் எல்லாமே இன்ஃபர்மேஷனாக இருக்கும். சார், ஒத்த ஓட்டு முத்தையால வந்துட்டு நிறைய சீன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஒரு ஃபேவரட்டான சீன்னா எது சார்? அதில் வந்து காமெடி எல்லாமே பிடிச்சது எனக்கு. காமெடி பிடிக்கும், சட்டையர் எல்லாமே பிடிக்கும். தங்கச்சி ஒருத்தவங்க, அதில் வந்து இவரோட ஒய்ஃபோட தங்கச்சி வந்து இறந்துருவாங்க. அதில் ஒரு சென்டிமெண்ட்டில் இவர் வந்து அழுவார். எனக்கு அது ரொம்ப பர்சனலாக எனக்கு ஃபீலிங் ஆகிடுச்சு. ஏன்னா சிரிச்சிட்டே இருந்தவர் திடீர்னு அழுத உடனே ஃபீல் பண்ண உடனே எனக்கு அது உண்மையிலே நான் ஃபீல் பண்ணிட்டேன். அது ஏன்னா சிரிக்க வச்சவர், அதே போல் அவர் எல்லாருமே சிரிக்க வைக்கிறார். அதை நம்ம பார்த்துருக்கோம். வேறு யாராவது காமெடி பண்ணாலும் குழந்த மாதிரி சிரிப்பார். அதுவும் நிறைய பண்ணுவார். எப்படி அவர் எல்லாரையும் சிரிக்க வைக்கிறாரோ, சிரிக்கிறதும் அவர் நல்ல குழந்த மாதிரி சிரிப்பார். அப்படி சிரிக்க வச்சவர் திடீர்னு கண் கலங்கினோடனே எனக்கு அது கொஞ்சம் ஃபீலிங் ஆகிடுச்சு. பாருங்க, ஒரு எமோஷ்னலான ஒரு இவ்வளோ நேரம் ஜாலியாக பேசிட்டு இருந்தார், டக்குன்னு எமோஷ்னலான ஒரு மூமெண்ட்டை வந்து ரீக்ரியேட் பண்ணி பேசிட்டாரு. பட் ஒத்த ஓட்டு முத்தையா வந்து உங்களுடைய முதல் படம்னு நாங்கள் வந்து நினச்சோம். பட் அதை தாண்டி நீங்கள் வேற ஒரு படம் முதல் படமாக ஒர்க் பண்ணீங்களாமே, அது என்ன படம்? ஆமாம், ஜென்டில் உமன் ஒரு படம். அதுதான் ஃபஸ்ட்டு என்னோட படம். அது முன்னாடி இது ரிலீஸ் ஆனதுனால அது வந்து சென்டிமெண்ட்டாக ஆயிடுச்சு. கவுண்டமணி சார் ரிலீஸ்க்கு இருக்கு, கம்மிங் March 7th ரிலீஸ் ஆகும். ஓகே, பட் ஆனால் இதான் முதல் படமாக ஆயிடுச்சு. ஆமாம், ஆயிடுச்சு. ஓகே, ஜென்டில் உமன். ஆமாம். ஓகே. ஓகே. ஸோ அந்த படத்தில் யார் சார் காஸ்டிங்? அந்த படம் வந்து ஒரு ஃபீமேல் ஓரியன்ட் படம் தான். லிஜோமோல் ஜோஸ் அவங்களும் லாஸ்ட்லியாகவும் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஹரி மெட்ராஸ் அதெல்லாம் பண்ணியிருப்பாரு, ஹரிகிருஷ்ணன் அவர் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் அந்த டீம்கிட்ட வந்து சொல்லியிருந்தீங்களா, இதான் நம்ம முதல் படமாக இருந்துச்சு, ஆனால் இது ரிலீஸ் ஆகிடுச்சு? ஆமாம், 2 பேரும் போட்டி போட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு 2 டீம்லேருந்தும் சொன்னாங்க ஒரே நாளில் உங்களுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அது ஏதோ டேட்னால ஓகே ஒரு மாதம் அப்படின்னா ஆயிருந்தா வந்து ஒரு பயங்கரமான மூமெண்ட்டாக. ஆமாம், போஸ்டர் ஒரே நாளில் அடிச்சிருந்தாங்க. நம்ம போஸ்டர்லாம் சென்னையில் ஒட்டுவாங்களான்னு நினச்சிருந்தேன். ஆனால் ஒரே நாளில் 2 போஸ்டர், 2 போஸ்டருக்கு நடுவில் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கீங்க. அழகா. ஓகே, பாருங்க, ஹிஸ்ட்ரியிலே ஒரு சினிமாட்டோகிராஃபர் நிறைய பேர் வந்திருக்கோம். எனக்கும் வந்ததில் சந்தோஷம். சார், இந்த படத்தோட பாடல்கள், ஒத்த ஓட்டு முத்தையா படத்தோட சாங்ஸ், அதை பற்றி சொல்லுங்கள் சார். சாங் வந்து அதில் வந்து மொத்தம் 3 சாங் இருக்குது. எலெக்ஷன் சாங் ஒன்று, இன்னொன்று வந்து அதில் 3 பேர் இருக்காங்க. ஆமாம், வாசன் கார்த்திக், அப்புறம் வந்து அன்பு மயில்சாமி, கஜேஷ் நாகேஷ், அவங்க 3 பேர். அவங்களுக்கு 3 பேர் இருக்காங்க, பிந்து, அபர்ணா, அப்புறம் வந்து தானியான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சாங் இருக்குது. எலெக்ஷன் சாங்கில் வந்து இவர் கவுண்டமணி சார். இன்னொரு ஐட்டம் சாங் ஒன்று இருக்குது, அது கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும், ஒரு மாதிரி கலப்பிங்காக. அந்த சாங்கில் இவரும் இருக்கார், கவுண்டமணி சாரும் இருக்கார். அது ஒரு மாறு வேஷத்தில் வருவார் அந்த சாங்கில். அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் தெரியும் இவர் மாறு வேஷத்தில் தான் இருக்காருன்னு. ஆனால் கூட இருக்கவங்க யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க. அப்படி போயிட்டுருக்கோம். பட் ஆனால் இப்போ வந்து சைமல்டேனியஸாக வந்து அடுத்தடுத்த படங்கள் ரிலீஸ்க்கு வச்சுருக்கீங்க. ஸோ இதுக்கடுத்து என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஏதாவது
யோசிச்சு வச்சிருக்கீங்களா இல்லை ஃபிக்ஸ் ஆயிடுச்சா இல்லை அது ஆயிடுச்சு, இன்னும் அது அனௌன்ஸ்மெண்ட் வரும். அஃபிஷியல் 2 ப்ராஜெக்ட் ஆமாம் இதுக்கப்புறம் ஓகே கமிட் பண்ணிடுறேன். பண்ணாலே டபுள் ப்ராஜெக்ட் தானே சார் நாட் சைமல்டேனியஸ் சிங்கிள் ஒன்லி டபுள் நம்ம ப்ராஜெக்ட் ஒன்றுக்கு எதிர்பார்த்தோம் ரொம்ப வருஷமா, ஆமாம் ஆனால் வரும்போது அது 2 ரெண்டா வருது. வருது பயங்கர ஹாப்பி இல்லை ஆமாம் ஏன்னா நம்ம ஒன்று எதிர்பார்த்து கஷ்டப்பட்டிருப்போம் இன்னைக்கு பார்த்தா வந்து ஒன்றா இல்லாமல் டபுளாக ஆமா, கிடைக்கிறப்போ ஹாப்பி அப்படின்னு ஏன்னா அதுக்கே அவ்வளோ முயற்சி நிறைய, நான் மட்டும் இல்லை நம்மள மாதிரி ஒர்க் பண்ணுற எல்லாருமே முயற்சி பண்ணுவாங்க. அதில் என்னைக்கு நம்ம படம் போஸ்டர் ஓட்டுவாங்க, என்னைக்கு நம்ம படம் பண்ணுவோன்னு இருந்தோம். இன்றைக்கி 2 போஸ்டர் ஒரே தட்டில் 2 ஓடிங் எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். ஓகே அது நம்ம கூட இருந்த ட்ராவல் பண்ண ஃப்ரெண்ட்ஸ்லாம் அதை பார்த்துட்டு சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. happy. ஸோ வந்து இந்த ஃபியூச்சர் ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து நம்ம காத்தாவரன் சார் வந்து புக் பண்ணுறதா இருந்தோம்னா 2 பேராக போய் கதை சொல்லுங்கள், அப்போ தான் புக் பண்ணிட்டு கையோட வந்து ஆமாம் ஆமாம் ஓகே. ஸோ அப்படி வந்து அடுத்த ரிலீஸ்க்கு காத்துட்டு இருக்கிற ஜென்டில் உமன் படத்தை பற்றி ஒரு சில விஷயங்கள் நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா? ஜோஷ்வா சேதுராமன்ட்டு அவருக்கு தான் ஃபஸ்ட்டு படம். அவர் என்னோடய ஃப்ரெண்டு தான். நான் அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது நானும் ஒர்க் பண்ணிருந்தேன். ஓகே அப்படி தான் அந்த படம் கிடச்சிது. ப்ளஸ் வந்து லிஜோமோல் ஜோஸ் அவங்கள பற்றி சொல்லணும். அவங்கள பற்றி நடிப்பை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு இல்லை, ஏன்னா அவங்க அவ்வளோ சூஸியாக தான் கேரக்டர் சூஸ் பண்ணுவாங்க. நடிப்பும் பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும். ஜெய்பீமில் ஆகட்டும், இல்லை மலையாள படம் இப்போ நிறைய படம் அவங்களது வந்துட்டுருக்கு. நல்லா நடிப்பாங்க. பக்கத்தில் இருந்து சாதாரணமாக டவுட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க. கேமரா உள்ளே போய் அந்த பொசிஷனில் உக்காந்துட்டாங்கன்னா யார் இவங்க சம்மந்தமே இருக்காது அவங்களுக்கும் இந்த கேரக்டராக அந்த மாறிடுவாங்க. கேரக்டருக்கும் பூரணின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அப்படியே சம்மந்தமெல்லாம் மாறிடுவாங்க. சில ஷாட்லாம் வந்து ஒரு எமோஷ்னலான ஒரு ஷாட்டு, ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். நீங்கள் அதை பார்க்கும்போது ரொம்ப கொஞ்சம் கண் கலங்கிடும்னு வச்சுக்கோங்களேன், அப்படி நடிப்பாங்க அவங்க. நைஸ். அதே போல் ஹரி தெரியும். ஹரி நல்ல ஆர்டிஸ்ட்டு. ரஞ்சித் சார் படத்தெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், நிறைய பண்ணியிருக்காரு. அவரும் கொஞ்சம் கேஷுவலாக இது கொஞ்சம் அவர் பண்ண படங்கள்லேயே இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ரொம்ப கேஷுவலாக நடிச்சிருக்கிறார். இவங்க 2 பேர் நடிப்பாங்கன்னு நமக்கு தெரியும். ஆனால் இதில் இன்னொன்றுனா லாஸ்ட்லியா வந்து அவங்களும் படம் பண்ணியிருக்காங்க. அவங்களோட படம் நான் பார்க்கல இதுக்கு முன்னாடி ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி. அப்போது அவங்களும் இவங்க கூட சேர்ந்து நடிக்க வேண்டிய சில சீன்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ எனக்கு ஒரு டவுட் இருக்கும், கேமராமேனாக விட்டுருங்க, நான் ஆடியன்ஸாக நம்ம சில படம் பார்க்கும்போது ஒரு டவுட் இருக்கும்ல. அதுக்கு முன்னாடி ஷாட்டு லிஜோ நடிச்சுட்டு போயிருப்பாங்க, செகண்ட் இவங்க நடிக்கும்போது எனக்கு டவுட் இருக்கும். இப்போது 2 பேரில் நான் கம்பேர் பண்ணல, ஆனால் யார் நடிச்சிருக்கா அப்படின்ட்டு எனக்கு வந்து ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். அது டைரக்டர்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பேன். ஆனால் படம் பார்க்கும்போது தான் தெரியுது லிஜோமோல் எந்த அளவுக்கு நடிச்சிருக்காங்களோ ஹரி அதே அளவுக்கு லாஸ்ட்லியாக பண்ணியிருக்காங்க. அப்போ நான் சொன்னேன், அதை நான் சொல்லும்போது கூட நிறைய பேருக்கு தெரியும் இவர் என்ன நடிப்பை பற்றி பேசுகிறாருன்னு. ஆடியன்ஸாக நான் பார்க்கும்போது எனக்கு அப்படி நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ரசிகர் அப்படின்றதுனால அதை பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது அது அவங்க ஸ்க்ரீனாக பார்க்கும்போது இன்னும் பெட்டராக இருக்குது. அங்கே எனக்கு ஜட்ஜ் பண்ண முடியலையான்னு தெரியல, அப்படி பண்ணியிருந்தாங்க அவங்க, ரொம்ப சட்டிலாக பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்கும்போது தான் எனக்கு புரிஞ்சுது அவங்க. அப்புறம் அந்த படத்தில் வந்து யுகபாரதி அண்ணன் வந்து லிரிக்கும் டைலாக்கும் பண்ணியிருக்காரு. ஓ சூப்பர். அவரும் எனக்கு ரொம்ப சப்போர்ட், ஏன்னா அவரோட பாடல்கள்லாம் நிறைய நம்ம கேட்டிருப்போம். அவரும் நிறைய எனக்கு சப்போர்ட் பண்ணார். அதே போல் இன்னொன்று சொன்னார், அவர் ஆல்மோஸ்ட் 2000 பாட்டுக்கு மேலே எழுதியிருக்காரு நினைக்கிறேன். ஆனால் நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நான் போனதே இல்லை. உங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு தான் நான் வந்து 3 நாள் வந்தார் தொடர்ந்து. அவரே சொன்னார், அவ்வளோ ஜாலியாக இருந்தது. அண்ட் சார் நீங்கள் வந்துட்டு தமிழில் மட்டும் படங்கள் பண்ணுறது இல்லை, அதர் லாங்குவேஜஸ்லையும் பண்ணுறீங்க, லைக் மராத்தி அந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணுறீங்க. ஸோ இப்போ அதர் லாங்குவேஜ் பண்ணும்போது உங்களுக்கு லாங்குவேஜாக அந்த எமோஷன் புரிஞ்சுக்கிறதுக்கு டிஃபிகல்ட்டாக இல்லையா? இல்லை, சினிமா லாங்குவேஜ் ஒன்று தானே, எக்யூப்மெண்ட் எல்லாமே நீங்கள் இந்தியா இல்லை, வேர்ல்டு ஃபுல்லாக கேமரா தான், லைட்டு தான். அதனால் அது வந்து பெரிய ஒரே இடத்துல கொஞ்சம் சில விஷயம் எங்கே நமக்கு கொஞ்சம் இதாக இருக்கும்னா சீன் சொல்லும் போதும் கதை சொல்லும் போதும். ஆனால் எல்லாருமே இங்கிலீஷ் தெரியுது எல்லாருக்கும். ஓகே ஃபைன் சார். ஓகே, அதனால் அது பிரச்சனை இல்லை. அண்ட் நீங்கள் அப்சர்வ் பண்ணதில் மற்ற லாங்குவேஜ் படத்துக்கும் தமிழ் படங்களுக்கும் என்ன வித்தியாசம்னு நினைக்கிறீங்க? நம்ம எல்லா லாங்குவேஜ்லையும் நான் அசிஸ்டண்டாக இருக்கும்போது நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே இன்னும் ஈஸியாக இருக்காது, தெரியல தாய்மொழின்றதுனாலையான்னு எனக்கு தெரியல. ஈஸியாக இருக்குது, ரொம்ப ஜெல்லாகிறதும் ஈஸியாக ஆகிடுது. ஆனால் எல்லோரும் ஒரே மாதிரி தான் இருக்குது எனக்கு படங்களாக பார்க்கும்போது. ஸோ நீங்கள் வந்து படத்தை பற்றி பேசுனீங்க, அண்ட் உங்களோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பற்றி எல்லாம் பேசுனீங்க. உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்க உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸை பற்றி சொல்லுங்கள். ஆமாம், வந்து எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுனா ஒய்ஃபு பசங்க தான். ஏன்னா நான் என்ன ஒரு நாளும் ஷூட்டிங் முடிச்சுட்டு போய் இப்போ இங்கே எப்படி பேசுகிறனோ இதை விட அதிகமாக இன்னும் நான் வந்து அவங்கக்கிட்ட தான் ஷேர் பண்ணிக்கிறேன், அப்பா அம்மா கிட்ட எல்லாருக்கிட்டையும். அவங்க இது வரைக்கும் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், நிறைய சில முயற்சி நடக்காமல் இருந்திருக்கோம். அப்போல்லாம் வந்து
வேறு யாராவது தான் இருந்தால் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஃபேமிலி ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. கூடவே இருக்கறனால ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் அதே இருக்கிறதுனால, ஃபேமிலினா அப்பா, அம்மா, ஒய்ஃபு, பசங்க தான். அவங்க தான் எனக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. இப்போ வரைக்கும் இருக்காங்க. ஸோ இவ்வளோ நேரம் எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நாங்கள் கேட்ட எல்லா கொஷினுக்கும் ஆன்சர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். உங்களோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் எல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஜெயா டிவி சார்பாக வேண்டிக்கிறோம். ரொம்ப தேங்க்யூ நன்றி, ஸோ மச் நன்றி. சார். தேங்க்யூ தேங்க்யூ. ரொம்ப நன்றி.